ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ரேவாஸ் வேர்ல்டு. இன்றைக்கி நம்ம ரேவாஸ் வேர்ல்டில் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஸ்டஃப்டு இட்லி தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். மஷ்ரூம் ஸ்டஃப்டு இட்லி. ஸோ இது ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். டெய்லி செய்கிற மாதிரி சாதாரண இட்லி செய்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்டஃப்டு இட்லி பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் லஞ்சுக்கு கூட பேக் பண்ணி கொடுக்கலாம். அந்தளவுக்கு ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. ஸோ இது மசாலா எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். இப்போது ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். இதில் கொஞ்சமாக பெருஞ்சீரகம் அப்புறம் சின்ன ஜீரகம் இந்த ரெண்டுமே சேர்த்து நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நல்லா ஒரு பெரிய வெங்காயத்தை பொடிசாக சாப் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. எப்பயுமே நம்ம ஒரு ஸ்டஃப் பண்ண போகிறோம் அப்படின்னா வெங்காயம் இதெல்லாம் கொஞ்சம் பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ வெங்காயம் கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். இதோட கலர் நல்லா கொஞ்சம் மாறினதுக்கப்புறமா இதில் தக்காளி சேர்த்துக்கோங்க. ஒரே ஒரு தக்காளி, அதுவுமே நல்லா பொடிசாக சாப் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன். இப்போது அந்த வெங்காயம் தக்காளி இது எல்லாமே நல்லா மசிஞ்சு நல்லா வதங்கணும். ஸோ அதனால் கொஞ்சம் நேரம் வதங்க விடுங்க. இது கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம். ஸோ இது வதங்கிறதுக்காக கொஞ்சம் நீங்கள் உப்பு சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னாலுமே இது சீக்கிரமாக வதங்கி வரும். இப்போ ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன்லேருந்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு தனியா பவுடர், அதே மாதிரி உங்களோட காரத்துக்கு ஏற்ப 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி காஷ்மீரி மிளகாத்தூள் இருந்தாலும் அதுவுமே கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இது கலருக்காக தான், ஆப்ஷனல் தான், வேணும் அப்படின்னா சேர்த்துக்கோங்க. காரம் எல்லாமே உங்களுக்கு தகுந்தாப்பில் கொஞ்சம் கூட குறைச்சி சேர்க்குறதா இருந்தால் தாராளமாக சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம இட்லியில் அதிகப்படியான காரம் போடணும்னு அவசியம் இல்லை. அதனால் ஒரு மீடியமான ஒரு காரம் போட்டாலே கரெக்டாக இருக்கும். இப்போ இதில் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா ஒன்ஸ் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ காளானையுமே அதே தான், மேலே உள்ள தொண்டியெல்லாம் லைட்டாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்லா பொடிசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இன்னும் கூட நீங்கள் பொடிசாக சாப் பண்ண முடிஞ்சால் சாப் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. நான் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் பொடிசாக கத்தி வச்சு தான் கட் பண்ணியிருந்தேன். ஸோ இப்போ மஷ்ரூம் சேர்த்ததுக்கப்புறமா அந்த மசாலா கூட சேர்த்து நல்லா உங்களுக்கு மிக்ஸ் ஆகணும். நல்லா பிளண்ட் ஆகி நல்லா மிக்ஸ் ஆகி வந்தால் தான் உங்களுக்கு அந்த ஸ்டஃப் பண்ணும்போது பிரியாமலும் அந்த டேஸ்ட்டும் உங்களுக்கு அப்போ தான் இருக்கும். ஸோ இப்போ மஷ்ரூம்லேயே ஆல்ரெடி தண்ணி சத்து இருக்கிறதுனால நான் தண்ணி ஊற்றலை. அதில் மஷ்ரூமில் இருக்கிற தண்ணியிலேயே உங்களுக்கு அந்த மசாலா எல்லாமே நல்லா வெந்து வரட்டும். இப்போது இந்த டைமில் உங்களுக்கு காரம் வேணும்னாலும் சேர்த்துக்கலாம், இல்லை அப்படின்னா ஸ்டாப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். லாஸ்ட்டாக ஃபைனலாக கொஞ்சமாக சாப் பண்ண கொத்தமல்லி இலை இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா ஒன்ஸ் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான், நமக்கு தேவையான மசாலா, ஸ்டஃப் பண்ணுறதுக்கு தேவையான மசாலா ரெடி ஆயிடுச்சு. இன்னும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு டேஸ்ட் கொடுக்கணும் அப்படின்னா அந்த மிளகு ஜீரக பொடி இருக்கு இல்லையா, மிளகு ஜீரகம் அப்புறம் கொஞ்சமாக சோம்பு இது எல்லாத்தையும் வறுத்துட்டு ஒரு பவுடர் நம்ம ரெடி பண்ணியிருப்போம். ஸோ இது பார்த்திங்கன்னா முட்டை இது எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுறதுக்கு இந்த பொடி நல்லாயிருக்கும். ஸோ அதுலேருந்து ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். அவ்வளோதான். இப்போ நமக்கு ஸ்டஃப் பண்ணுறதுக்கான மசாலா ரெடி. இப்போ இட்லி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இட்லி பாத்திரத்தில் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து, எப்பயுமே இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிட்டு அது தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறமா தான் இட்லி தட்டு நம்ம வைக்கணும். அப்போ தான் ப்ராப்பராக உங்களுக்கு அந்த இட்லி நல்லா சாஃப்டாக வெந்து வரும். இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக மாவு ஊற்றிக்கோங்க. ஏன்னா நம்ம மிடில் அந்த மசாலா ஃபில் பண்ண போகிறோம், மேலேயுமே மாவு ஊற்ற போகிறோம். ஸோ என்னோடய இட்லி பாத்திரம் பார்த்திங்கன்னா ரொம்பவே குட்டியான இட்லி பாத்திரம், அதுவுமே ரொம்ப என்ன சொல்கிறது குழியான பாத்திரம் இல்லை. ஸோ அதனால் நான் கொஞ்சமாக மசாலா ஸ்டஃப் பண்ணிக்கிறேன். சப்போஸ் உங்கள் வீட்டில் நல்ல குழியான பாத்திரம் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு நிறையவே மசாலா நீங்கள் ஸ்டஃப் பண்ணிக்கலாம். ஸோ நான் மாவு கொஞ்சமாக ஊற்றிட்டு நடுவில் அந்த ஃபில்லிங்கை நம்ம வச்சுக்கலாம். நீங்கள் இதே ப்ரொசீஜரில் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வெறும் காய்கறிகள் மட்டும் சேர்க்குறதா இருந்தாலும் காய்கறி சேர்த்து செய்யலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் பன்னீர் சேர்த்து செய்கிறதா இருந்தாலும் பன்னீர் கூட சேர்த்து செஞ்சுக்கலாம். உங்களோட டேஸ்ட்டு தான். இல்லை ஸ்வீட் சேர்த்து கூட செய்வாங்க. மோஸ்ட்லி இந்த ரெசிபி பார்த்திங்க அப்படின்னா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது வீட்டில் ஒரு இட்லி செய்வாங்க. அது உள்ளார இனிப்பு சேர்த்து ஒரு இட்லி பண்ணுவாங்க. ஸோ அதிலேருந்து வந்தது தான் இந்த மாதிரியான ஸ்டஃபிங் இட்லிலாம் பார்த்திங்கன்னா. ஸோ அது ப்ரெக்னென்ட் டைமில் நான் சாப்பிட்ருக்கேன். அதில் கொஞ்சம் இனிப்பான இட்லி இருக்கும். அது உள்ளார ஸ்டஃபிங் இனிப்பு போட்டிருப்பாங்க. பாசிப்பயிறு சம்திங் ஏதோ போட்டு, எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை.
ஸோ அந்த மாதிரி செஞ்சு கொடுப்பாங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போது இந்த மாதிரி நீங்கள் மசாலா ஸ்டஃப் பண்ணும்போது நீங்கள் இதை லஞ்சுக்கு வந்து பேக் பண்ணி கொடுக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதுக்கு வந்து சட்னி இந்த மாதிரி கூட தேவைப்படாது. அந்த அளவுக்கு குழந்தைங்களுக்கு கட்டி கொடுத்தீங்க அப்படின்னா இது நீங்கள் அப்படியே வந்து கட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக சாஸ் வந்து வச்சு கொடுத்துட்டீங்க அப்படின்னா கூட கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. இல்லை எல்லாருமே நம்ம வந்து பெரியவங்க கூட நீங்கள் லஞ்சுக்கு பேக் பண்ணி கொண்டு போகலாம். அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். இப்போது மேலே உள்ள தட்டுலேயும் நான் வந்து ஊற்றிட்டு மறுபடியும் கொஞ்சம் ஸ்டஃபிங் வந்து வச்சுட்டு மூடி போட்டுடலாம். நல்லா ஒரு 10 நிமிஷம் வச்சிட்டிங்க அப்படின்னா சூப்பராக இட்லி வந்து வெந்து வந்துடும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போது ஓப்பன் பண்ணியாச்சு. நல்லா ஒரு 10 நிமிஷம் போல் வச்சு நான் எடுத்துட்டேன். நல்லா வந்து தொட்டு பார்க்கும்போது ஒட்டாமல் இருக்குது. ஸோ இது வந்து நம்ம இட்லியை வந்து தனியாக எடுத்துடலாம். ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கவும். ஸோ அதே மாதிரி நம்ம துணி போட்டு அவிக்கிற இட்லிக்கும் நம்ம வந்து எண்ணெய் தடவி அவிக்கும்போது இந்த மாதிரி பிளேட்ஸ்லேருந்து நீங்கள் உடனே எடுக்கக்கூடாது. கொஞ்சம் நேரம் அதை அப்படியே விட்டுருங்க. நல்லா ஒரு நிமிஷம் போல் விட்டிங்கன்னா கூட போதும். அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூனை தண்ணியில் நனைச்சிட்டு இந்த மாதிரி எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். நான் இன்றைக்கி கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே நான் எடுத்துட்டேன். அவ்வளோதான். எல்லா இட்லியுமே நம்ம வந்து எடுத்துகிட்டு இப்போ காமிச்சிருக்கேன் பாருங்கள். சூப்பராக உங்களுக்கு அந்த மசாலா நம்ம வந்து மேலே ஊற்றுனதுனால மேலே அந்த கலர் லைட்டாக தெரியுது. ஆனால் நான் இப்போ உங்களுக்கு ஒன்று பிச்சு காமிக்கிறேன். ஸோ அந்த மசாலா எல்லாமே ஸ்டஃபிங் வந்து பார்க்குறதுக்கும் சரி அந்த வாசனையுமே ரொம்ப கமன்னு இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த மஷ்ரூம் இட்லி யாருக்கெல்லாம் பிடிக்கும், யாரெல்லாம் செஞ்சுருக்கீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஏதாச்சும் டிப்ஸ் இருந்தாலுமே என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்மளோட ரிவாஸ் வேர்ல்ட் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.